இவருக்கு இந்த இந்து முஸ்லீம் இந்து கிறிஸ்தவர்கள் பிரச்சனைனால லட்டு சாப்பிடுற மாதிரி இருக்கு. இங்க மத நல்லிணக்கம் என்பது அவருக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை. இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி கண்ணை மூடிக்கிட்டு இருக்கக்கூடாது. 120 எம்பிக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்களவை உறுப்பினர்கள் அவரை இம்பீச் பண்ணும், பதவியை விட்டு நீக்க வேண்டும் என்று அவர்கள் மனு கொடுத்திருக்கிறார்கள். அதான் அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஏற்பாடு. இப்போ நம்ம என்ன கேட்கிறோம்னா, அது என்ன நடக்கும் நமக்கு தெரியாது, அது இருக்கட்டும். அந்த இம்பீச்மெண்ட்டுக்கான அடிப்படை காரணம் என்னன்னா, இம்பீச்மெண்ட் கொடுத்ததுக்கு அவருடைய திருப்பரங்குன்ற தீர்ப்பு தான் அதற்கான அடிப்படை காரணம். அதை பத்தி கொஞ்ச நேரம் பேசுவோம். இப்ப நம்ம இப்போ வைக்கிற கோரிக்கை என்னன்னா, யார்கிட்டன்னா இங்க சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி கிட்ட தான் இந்த கோரிக்கை. என்ன சொல்றோம்? இம்பீச்மெண்ட் மோஷன் இங்கே இன்னைக்கு பாராளுமன்றத்தில் எடுக்கப்பட்டிருக்கு. இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு முன்னால மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் அது பெரிய அளவில் அவருடைய தீர்ப்பை பற்றி விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல இங்க இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி கண்ணை மூடிக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த வழக்குகளை நான் வேற ஒன்றும் சொல்ல, இந்த சம்பந்தப்பட்ட இந்த வழக்குகள் இருக்கு பாருங்க, திருப்பரங்குன்றம் வழக்கு, அதை ஒட்டி இன்னும் சில வழக்குகளும் இருக்கு. அதாவது மசூதி, மாதா கோயில் அப்படின்ற பிரச்சனைகள் வந்தாலே, கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்ற பிரச்சனையுடன் இந்துக்களுடைய பிரச்சனை சேர்ந்து வந்தாலே அந்த வழக்குகளை குறைஞ்சபட்சம் இப்போ விசாரிக்காம இருக்கட்டும், இம்பீச்மெண்ட் முடிகிற வரையில். திருப்பரங்குன்ற வழக்கு அது என்னுடைய நேரடியான முதல் கோரிக்கை தலைமை நீதிபதிக்கு. இதை அப்படி கண்டு இதை என் கோரிக்கை மட்டும் இல்லாமல் இம்பீச்மெண்ட் மோஷன் கொடுத்த கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சிகளும், அதிமுக தவிர நான் நினைக்கிறேன், எல்லாரும் கையெழுத்து போட்டு இதை கொடுத்திருக்காங்க. அப்போ அவர்கள் கூட தலைமை நீதிபதிக்கு இதற்கு நிச்சயமாக இந்த கோரிக்கை வைக்கணும் அப்படின்றத அவர்களுக்கும் நான் இதன் மூலமாக நான் சொல்றேன். அப்போ அப்படி இல்லைன்னா, அப்படியும் மீறி இல்லைன்னா, இதற்கு முன்னால் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் உயர்நீதிமன்றத்தின் முன்னால் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. நீதித்துறையில் அதாவது அனைவருக்கும் ரெப்ரசன்டேஷன் வேணும்ன்றதுக்காக அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. அதை எடுத்து அதே மாதிரி அனைத்து கட்சிகளும் ஆர்ப்பாட்டம் செய்வது கூட சரியானதே என்று நான் கருதுகிறேன். 1. 2, இம்பீச்மெண்ட் மோஷனே இல்லைங்க. 2 தகவல்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீதிபதி கிருபாகரன் அவர்கள் எந்த அதிகாரியும் கூப்பிட்டு கண்டெம்ப்ட்லாம் கூப்பிட்டு மிரட்டினதே கிடையாது. அவர் ரிட்டையர் ஆயிட்டார். இப்போ அவர் அதிகபட்சம் என்ன பண்ணுவார்னா, அதிகாரிகள் கிட்ட ரிப்போர்ட் கேட்பார். இது ரொம்ப முக்கியமா இருக்கப்பா, ஒரு விபத்துன்றாங்க அப்படின்ட்டு தொடர்ந்து டெய்லி எதனா ஒரு ரிப்போர்ட் கேட்கிற மாதிரி இருக்கும் அடிக்கடிக்க. அதனால ஏதோ அதான் அடிப்படையா வச்சு அவருக்கு 2 ஆண்டு மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம்ஸ்லயே உட்கார வச்சிருந்தாங்க. 2 ஆண்டு. இத அவரே என்கிட்ட புலம்பி இருக்கார் ஜட்ஜா இருக்கிறப்போ, என்னப்பா இந்த மாதிரி போட்டு காய் அடிக்கிறாங்கன்ட்டு. நான் என்ன கேட்கிறேன்னா, அவர் இந்த மாதிரி எல்லாம் நிச்சயமா பண்ணல, எல்லாருக்கும் தெரியும். அதிகபட்சமாக அறிக்கை தான் கேட்பாரு. அதற்கே அப்போது இருந்த தலைமை நீதிபதி கவுல் அவர்கள் அவருக்கு மோட்டார் ஆக்சிடென்ட் அது ஒன்றும் கிடையாது, இல்லை இவரோட மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம்ஸ் வச்சா என்ன பண்ணும், எந்த வேணா தீர்ப்பு கொடுக்கட்டும், மகிழ்ச்சி. அரசே வரமாட்டாங்க, முஸ்லீம் வர மாட்டாங்க, கிறிஸ்டியன்ஸ் வர மாட்டாங்க, மசூதி வராது, மாதா கோயில் வராது, இந்து முஸ்லீம் பிரச்சனை வராது. இவருக்கு இந்த இந்து முஸ்லீம் இந்து கிறிஸ்தவர்கள் பிரச்சனைனால லட்டு சாப்பிடுற மாதிரி இருக்கு. இங்க மத நல்லிணக்கம் என்பது அவருக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை. அதுக்காக தான் சொல்றது. 1 அது. 2வது, பிரேமானந்தா வழக்கில் என்னுடைய நினைவா போது லிபரான் தலைமை நீதிபதி கிட்ட பானுமதி அம்மா அவங்களுக்கு கன்விக்ஷன் கொடுக்கறாங்க. அதுக்கும் பேர்ல அப்பீல் வருது. அப்பீல் பெஞ்சின் பேர்ல இந்த அளவு கூட இல்ல, சந்தேகத்தின் பேரில் நீங்க இந்த பெஞ்சில் நியாயம் கிடைக்காது என்று வழக்குரைஞர் வைகை சுதாராமலிங்கெல்லாம் மனு கொடுத்து, ஐ திங்க் இதுல என்ஜிஆர் பிரசாத் இவங்கெல்லாம் மனு கொடுத்து அந்த வழக்கு வேறு அமர்வுக்கு மாற்றப்பட்டது. நான் அதை விட இது சீரியஸ் ஆனது நான் கருதுறேன். என்ன கேட்டீங்கன்னா, நிச்சயமா பிரேமானந்தா வழக்கையும்
நீதிபதி கிருபாகரன் சம்பந்தமான பிரச்சனையை விட, ஏன்னா நிச்சயமாக இந்த மாதிரி அவர் யாரையும் கண்டெம்ட்லாம் போட்டு வேணை உடனே வந்து நிக்கிறேன்னா சொன்னது கிடையாது. எனவே இப்போ இங்க முன்னாடி சொல்றது இதுதான்.